குரூப் 2 மற்றும் குரூப் 4 போட்டித் தேர்வுக்கு தயாராக மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள். இந்தியாவின் முதன்மை பெண் வகைகள். அதாவது இந்தியாவோட முதன்மை பெண்மணிகள் எந்தெந்த துறையில் சாதிச்சிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் இதன் மூலமா நமக்கு தெரிய வருது அப்படின்னா, கல்வி, அரசியல், பொருளாதார மேம்பாடு போன்ற அனைத்து துறைகளிலும் எந்தெந்த முதல் பெண்மணிகள் சாதிச்சிருக்காங்க, அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். 7th ஸ்டாண்டர்டில் 3rd டேர்மில் இருக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, பெண்கள் மேம்பாடு அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது. அந்த தலைப்புக்கு கீழே தான் இதில் இடம்பெற்றிருக்கு. இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியாவின் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகாரிஷி கார்வே அவர்களால் 1916இல் எத்தனை மாணவிகளுடன் பூனேவில் SNDD பல்கலைக்கழகத்தை தொடங்கினார்? ஃபஸ்ட் இதுக்குள்ளே 2 கேள்வி இருக்குது. அப்போ இந்தியாவின் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் எது? SNDD. அது எங்கே இருக்குது? பூனேயில். யார் தொடங்கியிருக்கா? மகாரிஷி கார்வே அவர்கள். எந்த வருஷம்? 1916. எத்தனை பேருடன்? 5 பேருடன். எத்தனை பேருடன்? 5 பேருடன். இதுதான் இதுக்குள்ளே இருக்க கேள்வி. அப்போ 1916 5 பேர், பூனே, SNDD பல்கலைக்கழகம், மகாரிஷி கார்வே. இந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு முதல் கேள்வியிலிருந்து தெளிவாக புரியும். கேள்வி நம்பர் 2, மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார்? மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். விஜயலட்சுமி பண்டிட் தான். அதாவது இப்போ அமைச்சரவைன்றது என்னென்னா, ஆளுங்கட்சி இருக்காங்கல்ல, ஆளுங்கட்சியில் ஒரு 10% இல்லை 8% அதிகமான ஓட்டர்ஸ் வாங்கி மக்கள்கிட்ட ரொம்ப நம்பிக்கை வாங்கியிருப்பாங்க, அதிகமான நம்பிக்கை. அதில் ஒரு சில நபர்களை தான் அமைச்சர் ஆக்குவாங்க. அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர் ஆக்குவாங்க. அப்படி இருக்கிறதுல மத்திய அமைச்சரவையில் பதவி வைத்த முதல் பெண் யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். ரொம்ப முக்கியம் இது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண்மணி யார்? மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் யார்? சுஷ்மா ஸ்வராஜ். சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் தான் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி என்னென்னா, இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் எதை குறிக்குதுன்னா, இந்தியாவோட அண்டை நாடுகள் மற்றும் பிற நாடுகளுடன் இந்தியா எந்தவித உறவை பேணணும், சமாதானத்தோடோ சகோதரத்தோடோ பேணணும் அப்படின்றதான், அந்த கோட்பாடை தான் இவங்களோட முக்கியமான ரோல். அப்போ மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வைத்த முதல் பெண்மணி யார்னா சுஷ்மா ஸ்வராஜ். அவ்வளோ பெரிய போஸ்டிங்ஸ், ரொம்ப முக்கியம். இந்த கேள்வி கேட்பாங்க. மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் டேஸ் வயது இருந்தபோது ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானார். 25. அப்போ அவங்க ஹரியானா மாநிலத்தின் அமைச்சராக இருக்கும்போது வயது எத்தனை? 25. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உயரிய அமைச்சர் பதவி எதுனா வெளியுறவுத்துறை அமைச்சர். ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் டேஸ் வயது இருந்தபோது ஹரியானா அமைச்சரவையின் அமைச்சரானார். 25 வயது. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் மற்றும் ஒருங்கிணைந்த மாகாணங்களின் பொறுப்பாளர் யார்? சுதந்திர இந்தியாவோட முதல் பெண் ஆளுநர் யார்னா சரோஜினி நாயுடு. இந்தியாவோட ஒருங்கிணைந்த மாகாணங்களின் பொறுப்பாளர் யார் அப்படின்னு கேட்டாலும் சரோஜினி நாயுடு. கவி குயில் அப்படிம்பாங்க, இந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படின்னு 2-3 சிறப்பு பெயர்கள் இவங்களுக்கு இருக்குது. ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் முதல் பெண் தலைவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் 1953. ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள். ஐநாவில் பல அமைப்புகள் இருக்கும். உலக சுகாதார நிறுவனம் இருக்கும், வர்த்தக நிறுவனம் இருக்கும், வேளாண்மை நிறுவனம் இருக்கும். அப்படி இருக்கிறத அது ஒட்டுமொத்த தலைமை இடத்துக்கான பொது சபையில் அந்த பொது சபைக்கு தலைவரான முதல் பெண் யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள். எந்த வருஷம் அப்படின்னா 1953. 1953. இப்போ இதுக்குள்ளே இன்னொரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வி அப்படின்னா, ஐநா சபை, ஐக்கிய நாடுகள் சபை எப்போது தொடங்கப்பட்டது? அக்டோபர் 24, 1945. அப்போ உலக ஐநா தினம் என்னைக்கு? அக்டோபர் 24, 1945.
அடுத்து இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? இந்திரா காந்தி அவர்கள் 1966. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? இந்திரா காந்தி அவர்கள் 1966. இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி யார்? இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி யார்? கிரண்பேடி 1972. கிரண்பேடி 1972. அப்போ இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி 1966. இதே உலகத்துக்கு கேட்டாங்கன்னா ஸ்ரீமாரோ பண்டாரு நாயக். ஸ்ரீமாரோ பண்டாரு நாயக் அவங்க தான் உலகின் முதல் பெண் பிரதமர். எந்த நாடுன்னு கேட்டாங்கன்னா இலங்கை நாடு. அது இலங்கைக்கு உலக அளவில் பெண் பிரதமர். அப்போ இந்தியாவுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் 1966. இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி யார் அப்படின்னா கிரண்பேடி 1972. அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி யார்? அன்னை தெரசா 1979. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி யார்னா அன்னை தெரசா 1979. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண்? எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் பச்சேந்திரி பால் 1984. அப்போ எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண்மணி இந்திய பெண்மணி யாருன்னு கேட்டாங்கன்னா பச்சேந்திரி பால் 1984. அமெரிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண்மணி யாருன்னா இல்லை இந்திய பெண்மணியில் முதல் பெண்மணி இந்தியாவில் சேவை செஞ்சதுக்காக. அப்போ அமெரிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னா அன்னை தெரசா 1979. அடுத்து புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னா அருந்ததி ராய் 1997. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னா அருந்ததி ராய் 1997. இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்? பிரதீபா பாட்டீல் 2007. இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்னா பிரதீபா பாட்டீல். இவங்க 12வது இந்தியாவின் குடியரசுத் தலைவர். வருஷம் என்னன்னா 2007. இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் 2007. 12வது குடியரசுத் தலைவர். 11வது மக்கள் ஜனாதிபதி என அழைக்கப்படும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் 11. இவங்க 12வது ஆள். மக்களவையில் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண்மணி யார்? மக்களவையில் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண்மணி யார்? மீரா குமார் 2009. ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அதாவது மொத்தம் அங்கே 543 உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 543 லோக்சபைக்கு. மக்களவைக்கு மக்களால் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா 543. அதில் 530 வந்து 28 மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. நான் மொத்தம் 543 சொன்னேன்னா அப்போ 530 போக மீதி எத்தனை 13. அந்த 13 யூனியன் பிரதேசத்துலேருந்து மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து அந்த 530 எத்தனை பேர் இருக்காங்கன்னா 39 பேர் போகிறாங்க. அப்போ மக்களால் மக்களவைக்கு லோக்சபைக்கு எத்தனை பேர் தேர்ந்தெடுக்க முடியும்? 543. அதை 2ஆக பிடிக்கணும். 530 + 13. அந்த 530 தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் போகிறாங்கன்னா 39. அப்படி இருக்க அந்த லோக்சபைக்கு சபாநாயகர் பெண் சபாநாயகரான முதல் நபர் யார் அப்படின்னா மீரா குமார் 2009. உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யார்? உச்சநீதிமன்றம் ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? ஜனவரி 28, 1950. சுதந்திர இந்தியாவோட முதல் நீதிபதி கானியா அவர்கள். இப்போ இங்கே கேள்வி என்னென்னா இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார்? மீரா சாஹிப் ஃபாத்திமா பீவி. மீரா சாஹிப் ஃபாத்திமா பீவி தான் இந்தியாவின் உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி. இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தின் முதல் பெண் தலைவர் யார்? அன்னி பெசன்ட் 1917 கல்கத்தா மாநாடு. இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு வகித்த முதல் பெண்மணி யார்னா அன்னி பெசன்ட் 1917 கல்கத்தா மாநாடு. இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் யார்? கிருபாலினி. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் யாருன்னா கிருபாலினி. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு யாருன்னா ஜானகி ராமச்சந்திரன். அவங்க தான் தமிழ்நாட்டோட முதல் பெண் முதலமைச்சர். இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி யார் அப்படின்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியார். இவங்க தான் இந்தியாவோட முதல் டிஜிபி. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னா நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னா நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் யாருன்னு கேட்டாலும் நிர்மலா சீதாராமன். அப்போ இந்த 2 கேள்வி மட்டும்தான் வேறு, பதில் ஒன்று.
அப்போ இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேட்டாங்களும் நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர்னு கேட்டாலும் நிர்மலா சீதாராமன்.